The sand there in my hand, right? தோ நான் கையில வச்சிருக்கிறது சாண்டு, ஆனா அது ஒருத்தனோட ஷிட்டு. அந்த ஷிட்டை கிரியேட் பண்ணது இந்த பேரட். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேரட் ஃபிஷ். தமிழ்ல இவன் பேரை பொதுவா கிளி மீன்னு சொல்லுவாங்க. இவனுக்கு ஏன் இந்த பேரு வந்துச்சுன்னு நீங்க சும்மா பார்த்தாலே தெரியும். கலர் நல்லா பச்சை கலரு, அப்புறம் வாயும் நல்லா கிளிவாய் மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த மீன் சரியான மணல் கடத்தல் பண்றவனா இது சாரி மணல் ப்ரொடியூஸ் பண்றவனா. இவன் என்ன பண்ணுவான்னா, இந்த பவளப்பாறைகள்லாம் இருக்குல்ல, அதான் கோரல்ஸ், இதெல்லாம் கடிச்சு தின்னு டைஜஸ்ட் பண்ணி வேஸ்ட் எல்லாம் மண்ணா வெளியேற்றிடுவான். ஒரு நல்லா வளர்ந்த கிளி மீன் ஒரு வருஷத்துக்கு 90ல இருந்து 320 கிலோ மண்ணு வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுமா. இனிமே நீங்க பீச்சுக்கு போய் மண்ணுல உருண்டு பெறலணும்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த மண்ணு இவனோட ஷிட்டா கூட இருக்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சில வேற வகையான பேரட் ஃபிஷ் எல்லாம் இருக்கு. அது என்ன பண்ணும்னா, தூங்குறதுக்கு முன்னாடி அதோட சலைவா, அதாவது உமிழ்நீரை வச்சு ஒரு பப்பிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ள போய் உட்காந்துரும். அந்த பப்பிள் வந்து மத்த வேட்டையாடுற மீனுக்கெல்லாம் இதோட வாசனை போகாம ப்ரொடெக்ட் பண்ணுமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அடுத்த வீடியோ பார்க்கணும்ல, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நாள் இந்த மாதிரி பேரட் ஃபிஷ் வலையில மாட்டுச்சு. இந்த மாதிரி பேரட் ஃபிஷ் தான் நமக்கெல்லாம் மோஸ்டா மாட்டோம். இதுதான்ப்பா முழு மீன். என்னடா இது மண்டையில டொக்கு விழுந்த மாதிரி இருக்கே அப்படிலாம் கேட்காதீங்க. அது வலையில மாட்டினதுனால லைட்டா அடி வாங்கிருச்சு. நானும் வலையில எல்லாம் வேற அடி வாங்காத கிளி மீன் இருக்குமான்னு தேடி பாக்குறேன், ஒண்ணுமே இல்ல. என்ன பண்றது, இது மட்டும்தான் இருந்துச்சு. ஒருவேளை இவன்ட்ட மாட்டினா நம்மள வீடியோ எடுத்து கண்டென்ட் ஆக்கிடுறான் அப்படின்னு எல்லா மீனுமே வலையில மாட்டாம ஓடி இருக்குமோ? இருக்கும்.